இது உங்கள் சமையல் ஷூட் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஊற வைங்க. அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் போல் இது நம்ம ஊற வச்சுக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி வீட்லேயே பன்னீர் செய்கிறது. நம்ம இதை வந்து வெளியே வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம டெய்லி வாங்குகிற மாட்டுப்பால்லையே நம்ம இதை செய்யலாம். எனக்கு வந்து 250 கிராம்ஸ் வந்து 3 லிட்டர் பால்லேருந்து எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. நான்வெஜ் சாப்பிடாத டைம்லேயும் சரி, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் இது ஒரு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து நீங்களும் அசத்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு தேவையான அளவு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸ், முட்டைகோஸ் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ தான் வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உல வச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூட எண்ணெய் நல்லா அந்த அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இது சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வடிச்சிடலாம். தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சதும் ஒரு பேஷன் எடுத்து அதில் நம்ம சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்குது. இது மாதிரி இருக்கணும். இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லா பன்னீருமே நான் ஒரே டைமில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ணவும் கூடாது, அது ரொம்ப ஹார்டாக ஆகிடும். இல்லை பார்த்துட்டு கரெக்டான ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோன்னா ஃப்ரை ஆகிடும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்சு ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் போகணும். நல்லா வதங்கந்தோம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முட்டைகோஸ் அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட்டும் 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து 1/2 kg ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்க கம்மியாயிடும். இப்போ நம்ம தேவையான அளவு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், பன்னீர்லேயும் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிடும். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆற வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் உடையாத அளவுக்கு நம்ம சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் சாதம் வந்து உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். கடைசியாக பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்லேயே நம்ம சுலபமாக செய்யலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே அடிக்கடி செய்வீங்க. கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமோ அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுருங்க. வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.